பண்ணி நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு பால் மாதிரி உருட்டி அதை அப்படியே லைட்டாக தட்டி எடுத்துக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு பேனில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு அது எல்லாமே கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி பால் சைஸில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த எல்லாத்தையுமே இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அந்த சிரப்பில் வந்துட்டு நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சு அதை எடுத்து வைக்கோங்க. எடுத்துட்டு அது மேலேயே வந்துட்டு நம்ம இந்த ரப்டி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டான ரசமலாய் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நீங்கள் வந்து சில் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 ஹார்ஸ் சில் பண்ணிட்டு நீங்கள் அப்புறம் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.